கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளத்தில் நம்ம இருக்கோம். எப்போவுமே கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்றது மேஜரான ஒரு லெசன் அந்த 4 கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐடென்டிஃபை 3 மெட்டீரியல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி 1994. இது சும்மா ஈஸி தான். காப்பரு, கோல்டு, ஏஜிஏயு, சில்வர் அண்ட் கோல்டு, காப்பர், இவங்க எல்லாருமே வந்து குட் கண்டக்டர். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிலிக்கான் எதில் வந்துடும்? செமிகண்டக்டரில் வந்துடும். ஜெர்மானியம் மேலே வந்துடும், செமிகண்டக்டர் வந்துடும். இல்லை ஹெச்ஜி தப்பாக போயிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி ரைட்டா? அது பெருசாக கண்டுக்காது. யாரெல்லாம் குட் கண்டக்டர்? காப்பர், ஏஜி, ஏயு, இதெல்லாம் குட் கண்டக்டர். கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 2 1994. இப்பெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது இல்லை, இருந்தாலும் அந்த பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 10⁻7 எலக்ட்ரான் பெர் செகண்ட். முதல்ல இந்த பெர் செகண்டா பெர் மினிட்டா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கரண்ட் கேட்குறாங்க. இப்போ 10⁻7 எலக்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. 10⁻7 எலக்ட்ரான் கரண்ட் கேட்குறாங்க. நான் ஐடியா மட்டும் சொல்லிடுறேன், நீ போட்டுக்கோ. I = Q/T, Qக்கு பதிலாக NE/T, Nக்கு பதிலாக 10⁻7, எலக்ட்ரானுக்கு பதிலாக 1.6 × 10⁻−19, டைமுக்கு பதிலாக 1. ரைட்டா? ஸோ என் வேலை முடிஞ்சிச்சு. சால்வ் பண்ணி சொல்லுங்க. இப்போ பவர் மட்டும் தான் சால்வ் பண்ணணும். 1.6 × 10⁻−19 + 7, அதனால -12 பாருங்க. ஆப்ஷன் 1. எஸ் சார். ரைட். அடுத்த இதுதான் 2025ல கேட்ட ஒரு பிரமாதமான கொஸ்டின். எல்லாருக்குமே வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அவ பிரச்சனை இருக்காது. ஒரே நிமிஷம். சூப்பரான சம்மு, வீட்ஸ்டோன் கான்செப்ட்ல இருக்கிற சம்மு. ரைட்டா? முதல்ல இந்த சம்ம கவனிக்கல. சம் பார்த்தீங்கன்னா 5 2.5, 3 1.5, நடுவில் 6. வீட்ஸ்டோன் எப்பவுமே எப்படி இருக்கும்? இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்கும், இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்கும், இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்கும், இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்கும். இது பிஆ இருந்தால் இது கியூஆ இருக்கும், இது ஆர்ஆ இருந்தால் இது எஸ்ஆ இருக்கும். நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து எதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிஐயும் கியூஐயும் டிவைட் பண்ணி பார்க்குறீங்க, ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. P/Qவும் R/Sம் ஈக்குவலாக இருந்தால் நடுவில் இருக்கிற இந்த ரெசிஸ்டார் வந்து கேன்சல் ஆகிடும். பிஐயும் கியூஐயும் டிவைட் பண்ணி பார்க்குறேன், ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்க, PQ RS டிவைட் பண்ணி பாருங்க நீங்களே. 5/2.5 2, 3/1.5 2. அப்போ நடுவில் இருக்கிற இந்த ரெசிஸ்டார் கேன்சல் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? இங்கே ஒருவேளை ஜங்ஷன் இருக்கிறதுனால இது இல்லாத பாருங்க. இந்த நடுவில் இருக்கிற இந்த 6 ohm இல்லாம பாருங்க. இது ரெண்டு சீரிஸ் காம்போவா? 5 + 3 8. எல்லாருக்கும் தெரியுதா? R1 + R2. திரும்பவும் ஹானஸ்டா சொல்றேன், கான்செப்ட் புரியலன்னா எனக்கு புரியல சார், நல்லா கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு கற்றுக்கோ. ரைட்டா? அஃபானா குட் ஆஃப்டர்நூன் பாய். குட் ஆஃப்டர்நூன் சார். ரைட். 5 + 3 8 ohm. இங்கே 2.5 1.5 4 ohm. நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இது ரெண்டு பேரலா? இந்த 8ம் இந்த 4ம் பேரலல். 1/8 1/4. இந்த மாதிரி டபுள் த நம்பரா இருந்தா பெரிய நம்பர் /3 தான் ஆன்சர். நான் சொல்றது ஆர்பி எல்லாம் சேர்த்து எஃபெக்டிவ். 1/8 1/4 டபுளா இருக்கு பாருங்க. 4 8 டபுளா இருக்கா? டபுளா இருந்தா பெரிய நம்பர் /3. நம்ப மாட்டோம் சார் அப்படின்னா 8 எடுத்துக்கோங்க. 1 + 2 3/8. இது 1/RP. திருப்பி போட்டீங்கன்னா RP 8/3. அப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா 8/3 கத்துக்கிட்டீங்களா? அப்ப 8/3 1.5 5.5 1/3 எல்லாமே சீரிஸ் காம்பினேஷன். பாருங்க, இது ஃபுல்லா சீரிஸ் காம்பினேஷன். சார் அந்த பேஜ்ல போட்டு காமிங்களேன், ஒரே நிமிஷம். 8/3 இருக்கா? இங்க வந்து 8/3 இருக்கு. 8/3 இங்க என்னென்ன இருக்கு பாத்துக்கோங்க. அப்படி பக்கத்துல பார்த்துல 1.5 5.5 1/3 1.5 5.5 1/3. பேட்டரி எவ்வளவு இருக்கு?
பேட்டரி ஒரே நிமிஷம் பேட்டரி வந்து 5 வோல்ட், பேட்டரி 5 வோல்ட். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த 1.5 5.5 7 7 பிளஸ் 1/3 22/3. ஏற்கனவே இங்க 8/3 30/3 டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால. அப்ப 10 எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். அவங்க கரண்ட் கேட்டிருக்காங்க I = V/R, Vக்கு பதிலா 5, Rக்கு பதிலா 10, 1/2 0.5. நல்லா கத்துக்கோங்க, பார்த்ததுமே தெரிஞ்சுக்கணும். அது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். இன்னொரு விஷயம், 5 ரெசிஸ்டார் நீங்க பார்த்துட்டாலே அது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் தான் ஒபே ஆகும். இங்க ஜங்ஷன் இருக்கிறதுனால தான் 5ம் 3ம் சீரீஸ், 2.5ம் 1.5ம் சீரீஸ். இங்க ஜங்ஷன் இல்லைன்னா மேல 2 பேர் 5ம் 2.5ம் 3ம் 1.5ம் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்க ஜங்ஷன் இருக்கிறதுனால 5 and 3 சீரீஸ், 2.5 1.5 சீரீஸ். எவ்வளவு ஈஸி தெரியுமா இந்த சம்மன்? எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? யாருக்காவது திரும்ப சொல்லணும் சொல்லி தந்துறேன். ஏரின் குட் ஆஃப்டர்நூன். திரும்ப சொல்லுங்க ஒரு முறை. புரியலமா? இன்னொரு முறை சொல்லுங்கன்னு சொன்னேன். எந்த இடம்? அப்படியே ஃபுல்லா ஓவராலா ஒரு முறை. ஒன்று பண்ணலாம். நான் அப்படியே அடுத்த சம் போயிட்டே இருக்கேன். லாஸ்ட் 5 minutes வெயிட் பண்ணி இந்த சம் கேட்டு போயிருங்க. பாதியில் வந்தீங்கல்ல? ஆமா சார். ஆமா. சரி பை. ஸோ அப்போ நீங்கள் லாஸ்ட் 10 minutes வெயிட் பண்ணி அதை கேட்டு போயிடுங்க. சம் நம்பர் 3 மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சரிங்க சார். அடுத்த சம் போகலாம். சம் 4 பாருங்க பை. மற்ற எல்லாரும் கிளியர் தானே? ஓகே. ஏரின் நீயும் வெயிட் பண்ணி லாஸ்ட் அந்த சம் கேட்டு போயிடு. சம் நம்பர் 4 எல்லாம் பக்கத்தில் ரஃப் நோட் வச்சுக்கோ. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ரொம்ப சூப்பரான சம். 2024 கேட்டிருக்காங்க. மாடல் எப்பவுமே ரெகுலரா கேட்குற மாடல் தான். V கொடுத்துருக்காங்க 200 ± 4. கரண்ட் கொடுத்துருக்காங்க 20 0.2. வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. முதல்ல R = V/I. உங்களுக்கு தெரியுமா? Vனா அந்த ஃபர்ஸ்ட் V 200 எடுத்துக்கணும். ஐனா ஃபர்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா 20, அதை எடுத்துக்கணும். அப்ப எல்லாமே 10ல தான் வரப்போகுது. 4த்துலையும் பாருங்க அவங்க கவனமா 10 கொடுத்துருக்காங்க. அப்ப 10 ஓம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த பிளஸ் ஆர் மைனஸ் வந்தாலே அது எரர் ஃபார்முலான்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எரர் ஃபார்முலா. எரர்ஸா எப்படி சார் எழுதுறது? தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. R = V/I தானே? கவனி எல்லாரும். ஆருக்கு பதிலா எரர் வந்தா ΔR/Rன்னு எழுதணும். ஐயோ சாரி. Vக்கு பதிலா ΔV/Vன்னு எழுதணும் மேல. ஐக்கு பதிலா ΔI/Iன்னு எழுதணும். சார் சரியா புரியல. ஆருக்கு பதிலா ΔR/R, மேல இருக்கிற Vக்கு பதிலா ΔV/V. சார் நீங்க தப்பு பண்றீங்க. கீழே இருக்கிற I மேல போயிடுச்சுன்னா -1. அப்ப மைனஸ் ஆஃப் ΔI/I தானே வரணும். எரர்ல மைனஸ் வரக்கூடாது. அன்னியன் படத்தை சொல்ற மாதிரி தான். யாரு தப்பு பண்ணாலும் தப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் தான் தவிர மைனஸ் ஆகாது, சப்ராக்ட் ஆகாது. நான் வாத்தியாரு தப்பு பண்ணேன், நீ ஸ்டூடெண்ட் தப்பு பண்ண, ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ பண்ண தப்பு 10 ரூபான்னா, நான் பண்ண தப்பு 10 ரூபான்னா, ரெண்டு தப்பு சேர்த்து 20 ரூபா தான். எரர்ல மைனஸ் வரக்கூடாது. இங்க ΔI/I. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 10 கண்டுபிடிச்சிட்டோம். பக்கத்துல இருக்கிற இந்த ΔR/R தேடி போயிட்டு இருக்கோம். இந்த ΔV யாரு தெரியுமா? இதோ இருக்கு பாருங்க 4 தான் ΔV. V யாரு? ஃப்ரண்ட்ல இருக்கிற 200 பிளஸ் ΔI யாரு? 0.2. பக்கத்துல இருக்கிறது அந்த ΔI. பிளஸ் ஆர் மைனஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது தான் ΔL. இன்னும் நான் உங்களுக்கு SI யூனிட் 24ஆம் தேதி சொல்லி தருவேன். அதில் இன்னும் கிளியரா சொல்லி தரேன். இப்போதைக்கு என்ன புரியுதோ அது வரைக்கும் கத்துக்கோ. 0.2 I வந்து 20. சால்வ் பண்ணுங்க. 4/200 இது 2 ஆயிடுச்சா? அப்ப 2 × 10⁻². இது மேல போயிடுச்சு. பிளஸ் 0.2 20. 0.2 இது கீழே 100 ஆயிடுச்சு பாருங்க. இல்ல மேல 2/200 மாத்திக்கோ 100. அப்ப 10⁻². அப்ப 3 × 10⁻3. 3 × 10⁻3 0.03 எழுதலாமா? 0.03. அப்ப ஆன்சர் பாருங்க. ஏற்கனவே இருக்கிறது ஒரு 10. கரெக்டா? ஏற்கனவே இருக்கிறது 10. எனக்கு ΔR மட்டும்தான் இங்க வேணும். R ஏற்கனவே ஒரு 10ன்னு தெரியும் எனக்கு.
அப்போ R10 இன்ட்டு 10 0.3 மட்டும். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். அந்த 3யை பார்த்ததும் ஆப்ஷன் பிக்கு போயிடுவீங்க. சரி இல்லை எங்களுக்கு இன்னுமே சரியா புரியல, அந்த ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுங்களேன்னு கேட்டேன். கவனி பை இந்த எரர் சம்பளம் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். கொஸ்டின் பாருங்க, முதல்ல வி கொடுத்துருக்காங்க. இப்போ வி வந்து 200 ± 4. நான் நோட்ஸ் அனுப்புறேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி உட்காந்து ஒழுங்காக படிச்சு பார்த்துரு. 110 சம்மும் நான் கிளாஸ்லேயே போட்டு காட்டுறேன். இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் 2.5 hours கிளாஸ்ல ஐ கொடுத்துருக்காங்க 20 ± 0. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இது வி ± ΔVன்னு அர்த்தம். இது ஐ ± ΔIன்னு அர்த்தம். அவங்க கேட்டிருக்கிறது ஆர் ± ΔR தான் நமக்கு கொஸ்டின். ஆர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி சார் ஆர் கண்டுபிடிக்கிறது? டைரக்டா வி பை ஐ ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ 200/20 10 முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா எல்லா ஆப்ஷன்லயுமே 10 10 10ன்னு இருக்கு. ΔR வேணும். ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ எரர் ஃபார்முலா எப்படி எழுதணும்? ஆர் இருந்தா ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் எரர் ΔR பை ஆர், வி இருந்தா ΔV பை வி. ஐ பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் டிவிஷன்ல இருந்தாலும் மல்டிபிகேஷன்ல இருந்தாலும் எல்லாத்துக்கும் நீங்க எரர் பிளஸ் தான் போடணும். இங்க ΔI பை ஐ. ΔR தான் எனக்கு வேணும். இந்த ΔR தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த R10ன்னு தெரிஞ்சு போச்சு. ΔV தோ இருக்கு பாத்தீங்களா 4, வி தோ இருக்கா 200 பிளஸ் ΔI 0.2, ஐ வேணும் டி. இது எல்லாம் இப்பதான் சால்வ் பண்ணி காமிச்சேன். 0.03ன்னு வந்துச்சு. இந்த ΔR மட்டும் வேணும்ன்றதுனால 0.3. அப்ப ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ΔR தான் வேணும். R10 பிளஸ் ஆர் மைனஸ் ΔR 0.3ன்னு கத்துக்கணும். சம் கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா. எரர் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா எல்லாருக்குமே? இப்போ ஒரு சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை புரியலன்னா சார் புரியல. ரைட், அடுத்த சம் போலாமா? சம் நம்பர் 5. ஒரு சம் பேசும்பொழுதே அதுக்கான ஐடியாஸையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செர்டைன் வயர் ஏ, அதோட ரெசிஸ்டன்ஸ் 81 ஓம் ஆம்ப. ஒரு வயர் ஏன்ற வயர், அதோட ரெசிஸ்டன்ஸ் 81 ஓம். the resistance of another wire B, same material. கவனி இந்த வார்த்தை எதுக்கு தெரியுமா மீனிங்? ரோ சேம்னு அர்த்தம். ரெசிஸ்டிவிட்டி சேம். உங்க எல்லாருக்கும் தெரியும் R ஈக்குவல் டு ரோ ஏ பை எல்னு படிச்சிருப்பீங்க. ஈக்குவல் லென்த் எல் சேம், பட் டயாமீட்டர் thrice the diameter of A. அதாவது டயாமீட்டர் ஆஃப் B வந்து thrice the diameter of A ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு B வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2023ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாடல்லாம் அசால்ட்டா சால்வ் பண்ணலாம். இதுக்காக பெருசாலாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாருங்களேன், நீ ட்ரெயின்டா இருந்தா எப்படி பார்த்தாலும் 30 செகண்ட் தான். இங்க பாருங்க, சூப்பரா சால்வ் பண்ணிடும். சார் ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு சார்? ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கிறது 18 ஓம் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 18 ஓம் கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷ், இதான் நமக்கு வேணும். ரோ எல். நான் என்ன பண்றேன், டயாமீட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஆர்ஏன்னு எடுத்துக்கிறேன். ஆர்ஏ டயாமீட்டர் எங்க மறைஞ்சிருக்கு? ஏரியாக்குள்ளார மறைஞ்சிருக்கு. பை ஆர் ஸ்கொயர். ஆருக்கு பதிலா டி பை 2. ரோ கான்ஸ்டன்ட், ஏன்னா சேம் மெட்டீரியல் சொல்லிட்டான். எல் கான்ஸ்டன்ட், சேம் லென்த்னு சொல்லிட்டான். பை. அப்ப ஆர்ஏ பை 1/d ஸ்கொயர் பை 4. 4 நம்பர் கத்துக்கிட்டீங்களா? 4 நம்பர். அப்ப ஆருக்கும் டிக்கு என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? ஆர் டேஷ் தேடி போயிட்டு இருக்கேன். ஆர் டேஷ் பை ஆர். அப்ப டி ஸ்கொயர் பை டி டேஷ் ஸ்கொயர். ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆர் டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இது ஆர் டேஷ், இது டி டேஷ் இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல ஏபின்னு எடுத்துக்கலாமா? இது ஏன்னு எடுத்துக்கோ, அது பின்னு எடுத்துக்கோ. பி தான் அவங்க கேட்கறதுனால மேலே வச்சிருக்கேன். மேலே அப்போ இது ஏன்னு எடுத்துக்கோ, அது பின்னு எடுத்துக்கோ. டயாமீட்டர் ஆஃப் பி வந்து 3 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ஏ. அப்போ ஆர் பி டேஷ் ஈக்குவல்ஸ் டு ஆர்ஏ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 80 ஓம். டிஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர்
டிபி ஸ்கொயர் வந்து 9 டைம்ஸ் ஆஃப் பை 81 ஆர் எவ்வளோப்ப 81 சார். 81 தானே Yes, sir. ரைட் சாரி அப்படியே மாற்றி போட்டேன் 81 ஸோ டிபி டேஷ் வந்து 3DA ஸ்கொயர் அப்போ 9D ஸ்கொயர் அதாவது DA ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சா அப்போ 81/9 ஆன்சர் 9 பாருங்க சம பாரு அப்படி அந்த ரிலேஷன் எடுத்துட்டு வந்து அங்கேருந்து கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஏன் சார் நீங்கள் ரோவை கேன்சல் பண்ணீங்க? சேம் மெட்டீரியல்னு கொடுத்துட்டாங்க. சேம் மெட்டீரியல்னா ரெசிஸ்டிவிட்டி சேம், ரெண்டு வயரோட லென்த்தும் சேம், டயாமீட்டர் மட்டும் டயாமீட்டர் ஆஃப் பி வந்து 3 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ஏ. அப்போ டயாமீட்டர் மட்டும்தான் மாறுது, ரெசிஸ்டன்ஸுக்கும் டயாமீட்டருக்கு மட்டும்தான் பிரச்சனை. இப்போ ஆர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/d ஸ்கொயர். நீ ட்ரெயின்டாக இருந்தால் கண்ண மூடி யோசிச்சாலே ஆர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/d ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ RB/RA ஈக்குவல் டு DA/dB ஸ்கொயர். சம் எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களா? ரைட், அடுத்தது ஒரே நிமிஷம். சம் நம்பர் 6 அக்கார்டிங் டு ஓம்ஸ் லாவோடது. எங்கேயாவது கான்செப்ட் தெரியலன்னா என்கிட்ட சொல்லிடு, அதையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்க. 2023யோட நீட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சூஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த 4 கொஸ்டினும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது முதல்ல தேட வேண்டியது செமிகண்டக்டர், ரெண்டாவது தேட வேண்டியது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 7 கொஸ்டின் ரைட்டு சார், மூணாவது தேட வேண்டியது மாடர்ன் ஃபிசிக்ஸ், அடுத்து ரே ஆப்டிக் சொல்லித்தரேன் 3 கொஸ்டின். அப்படியே பேக்காக படிச்சுட்டே போகும். இந்த 30 நாள் என் கூட கண்டிப்பாக அவன் ஸ்கோர் 120+ போயிடும். அதுக்கு நான் பொறுப்பு, சொல்கிற வேலையை மட்டும் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே வா. கேட்டுக்கிற கேள்வி மேக்னெட்டியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்க. எப்பவுமே கரண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் செல்லை கவனிக்கணும். 2 செல்லோட பொலாரிட்டி பாருங்க, 10 பாசிட்டிவ் 5ஓட பாசிட்டிவ். இப்படி இருந்தால் நீங்கள் செல்லை மைனஸ் பண்ணணும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை டோட்டல் இஎம்எஃப் ஒரு பேட்டரி வந்து 15 ஆட் பண்ணிக்கணும். இதே மாற்றி மாற்றி இருந்ததுன்னா ஒரு 10 இங்கே இருக்கு, 5 இங்கே இருக்கு, அப்போஸ் பண்ணும், இதுவும் அப்போஸ் பண்ணும், அதனால மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 10 - 5 5 வோல்ட்டு. 5 வோல்ட்டா? எல்லா ரெசிஸ்டாரும் சீரிஸ். இது ஆக்சுவலாக என்ன மீனிங்கு? இது வந்து 5 வோல்ட்டு. யார் பெருசா இருக்கா? 10 தான் பெருசா இருக்கு. அப்போ அந்த டைரக்ஷன் தான் போடணும். நீங்கள் 10ஓட பேட்டரி எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இது 5 வோல்ட்டு. 10 தான் ஜெயிக்கும். 5 வோல்ட்டு 1 ஓம், இந்த பக்கம் வந்து 2 ஓம், அப்படியே கீழே இறங்கினா 7 ஓம், இங்கே வந்துட்டீங்க. ஒரு பேட்டரியிலேருந்து இத்தனை ரெசிஸ்டார் கனெக்ட் ஆகிறது எல்லாமே சீரிஸ் காமன் அர்த்தம். 7 2 9 1 10. அப்போ I = V/R 5/10. ஆன்சர் 0.5. 0.5 ஒரே ஆப்ஷன் இருக்கிறதுனால தப்பிச்சிங்க. 2 ஆப்ஷன் இருந்தால் கவனமாக இருக்கணும். கரண்ட் எங்க இருந்து எங்க போகுது வரேன் இருங்க, எல்லாரும் இங்க வா. எப்பவுமே பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து தான் கரண்ட் போகும். இந்த பக்கம் போகுதா? இங்க வருதா? இங்க வருதா? இங்க வருதா? இந்த பாயிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கரண்ட் ஏல இருந்து பிக்கு போகுது, த்ரூ இ வழியா போகுது, செல் வழியா போகுது, இந்த இ வழியா போகுது. அப்படிதான் அந்த சம்ம கற்றுக்கணும். இதில் ஐடியா என்ன? 2 செல்லும் சேம் டைரக்ஷன், ப்ளஸ் மைனஸ் இருந்தா செல்ஸை ஆட் பண்ணிக்கணும். 15 வச்சு சம் போடணும். இங்க ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அப்போஸ் பண்ணிக்கும், அதனால இஎம்எஃப் மைனஸ் பண்ணிக்கணும். 10 - 5 5. நல்லா கத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? ஓகே, அடுத்தது அந்த சம் கம்ப்ளீட் ஆகல, எனக்கு புரியலன்னா என்ன திருப்பி கூப்பிட்டுரு. சம் நம்பர் 7 போயிடலாம். இது 3 கான்செப்ட், 3 இங்கே சொல்லி கொடுத்துறேன். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வயர் வந்து 6. ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 6. இட் இஸ் மெல்டட் அண்ட் ஸ்ட்ரெச்டு n டைம்ஸ். ஏற்கனவே L லென்த் இருக்கும்போது 6. இப்போ நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், பிடிச்சி இழுக்கிறேன். ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது n டைம் இன்க்ரீஸ் ஆகுது. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா இங்கே பாரு,
ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் பை என் ஸ்கொயர். இது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது தான். லென்த் இன்க்ரீசஸ் n டைம்ஸ். இப்போ எல்லாரும் படிச்சிங்களா? ஆர் பை என் ஸ்கொயர். தப்பு பண்ணுறேன், சாரி. ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஆர், இது லென்த்துக்கு. இதே ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ். ஏரியாவா இருந்தா ஆர் டேஷ் ஈக்குவல்ஸ் டு ஆர் பை என் ஸ்கொயர். ரேடியஸ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ், ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் பை என் பவர் 4. என் கூட என்ன ஃபார்முலா படிங்க. லென்த்னு சொன்னா n ஸ்கொயர் ஆர், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். R is proportional to L. அப்ப லென்த் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். R is proportional to 1/A. ஏரியா அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதனால தான் இங்க பை இருக்கு பாருங்க. பை ஏரியாக்குள்ளார தான் ரேடியஸ் இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா படிங்க. நம்ம நோட்ஸ்லயே சூப்பரா போட்டு வச்சிருக்காது. R dash equal to R by n square. R dash equals to R by n power 4. இது ஏரியாவுக்கும் ரேடியஸ்க்கும். லென்த்தா இருந்தா R dash equal to n square R. லென்த் n square R. அதே சம் தான். 8க்கு யாராவது ஆன்சர் சொல்லுங்க. சேம் சம். ஆன்சர் சொல்லு. ஆப்ஷன் பி சார். ஏற்கனவே 4 ஓம். ஆப்ஷன் Option B, sir. பாய் சார், பாய். B. R dash equal to n square R. R dash equal to n square 2 times 4 times. ஏற்கனவே R 4 times 16 ஓம். இப்படிதான் இந்த சம்ம நீங்க கத்துக்கணும். லென்த் ஆ இருந்தா n ஸ்கொயர் R. இது மேனுவலா சால்வ் பண்ணலாம். இப்போ அங்க நீங்க போதே மேனுவலா சம் நம்பர் 9 இருக்கு பாருங்க. அத சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ரைட்டா? அடுத்து சம் நம்பர் 9 நல்லா கத்துக்கோ. பிரமாதமான மாடல். 2008 மட்டும் இல்ல, அதுக்கு அப்புறமும் கேட்டிருக்காங்க. A wire of certain material stretched slowly by 10%. 10%. உங்களுக்கு தெரியுமா 10% அப்படின்னா மேனுவலா தான் சால்வ் பண்ணணும். 5% குள்ள இருந்தா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. இதை முடிச்சு நான் சொல்லித்தரேன். நியூ ரெசிஸ்டன்ஸ், ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. முதல்ல நான் உங்களுக்கு ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசிடுறேன். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இல்ல ரெசிஸ்டிவிட்டி. ரோ வேணும்னா RA/L. ரோ வேணும்னா RA/L. நீங்க என்னதான் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணாலும், லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலும், ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணாலும், லென்த்தை டிக்ரீஸ் பண்ணாலும் ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட். ரெசிஸ்டிவிட்டி ஜாமெட்ரியை பொறுத்து மாறாது. ஜாமெட்ரினா லென்த், ஏரியா, டயாமீட்டர், ரேடியஸ் இதெல்லாம் பொறுத்து மாறாது. ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்து மாறும்? நேச்சரை பொறுத்து மாறும். காப்பரை தூக்கிட்டு அயனை போட்டா ரெசிஸ்டிவிட்டி மாறும். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலை தூக்கி போட்டுட்டு இன்னொரு மெட்டீரியலை உள்ள கொண்டு வந்தா ரெசிஸ்டிவிட்டி மாறும். ஜாமெட்ரியை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி மாறாது. இப்போ நீங்க என்ன பண்ணலன்னா ரெண்டு ஆப்ஷனை உங்களால நெக்லெக்ட் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் இருக்கு. அப்ப எல்லாரும் செகண்ட பாருங்க. சேம் ரைட்டா இருக்கலாம், சேம் ரைட்டா இருக்கலாம். ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் கிடையாது. ஏன்னா 1.1 1.1ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி இதையும் இன்னும் சிம்பிளா நெக்லெக்ட் பண்ணலாம். அவங்க 10% வயரை இன்க்ரீஸ் பண்ணதுனால ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா மாறும். ஆப்ஷன் 1 போத் ரிமைன் சேம்னு கொடுத்துருக்காங்க பாரு. அப்ப ஆப்ஷன் 1 தப்பு. இது நீங்க சம்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த 1.21 எப்படி வந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாமா? இங்க வாங்க. R is proportional to L/A. பொறுமையா பாருங்க. உங்களுக்கு தெரியுமா லென்த் அதிகமாக்குனா ஏரியா குறையும், ஏரியாவை அதிகமாக்குனா லென்த் குறையும். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த வால்யூம்கா மாத்தணும் முதல்ல. ஏன்னா வால்யூம் தான் சேஞ்ச் ஆகாது. எப்பவுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் சம் வந்தா L/A தயவு செஞ்சு போடாத, வால்யூமா மாத்திரு. இப்ப எல்லால மல்டிப்ளை பண்ணி எல்லால டிவைட் பண்ணு. R is proportional to L²/V. வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்ப R dash by R, L dash square by L square இல்ல, R dash by R, L dash 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே என் பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கு.
இப்போ நீ ஒரு 10 ரூபாய் கொடுக்குற, அப்போ 110 ரூபா, கரெக்டா? 110 ரூபா. அப்போ 110/100 ஹோல் ஸ்கொயர் எல் ஸ்கொயர். ஏன்? பர்சன்டேஜில் இருக்கிறதுனால. எல் டேஷ்க்கு என்ன பண்ணணும் நீங்கள்? எல் டேஷுக்கு வந்து 1.1 ஆயிடுச்சு. மேலே 100, மேலே வந்து 110, கீழே வந்து 100. அப்போ 1.1 எல் த ஹோல் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். ஏன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? ஏற்கனவே 1 எல், இப்போ 1.1. ஏன் 1.1ன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என் பேக்கெட்ல ஏற்கனவே 100 ரூபா இருந்தது, இப்போ நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 110 ரூபா ஆயிடுச்சு. பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100. அப்போ 1.1 எல் ஹோல் ஸ்கொயர் 1.21 எல் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். அப்போ ஆர் டேஷ் பை ஆர் வந்து 1.21. கற்றுக்கிட்டீங்களா? ஆர் டேஷ் பை ஆர் வந்து 1.21. அப்போ ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்கும் பாருங்க. 1.21 டைம்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் போயிடுது. கற்றுக்கிட்டீங்களா? இதில் இன்னொரு ஐடியா என்னன்னா, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு 2 ஆப்ஷனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவையோ லென்த்தையோ மாற்றும் போது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் மாறாது. அப்போ சேம் வச்சு கண்டுபிடிச்சிங்க, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மாறும். ஆப்ஷனே தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் ரைட்டு. இதை தெரிஞ்சுக்கணுமே தவிர ஸ்மார்ட்டாக அங்கே போயிட்டு இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணி 30 செகண்டில் போட்டுட்டு அடுத்த சம்பவம் போயிடும். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது 10 படிங்க. இதுவும் அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி வச்சது தான். செக் பண்ணுங்க. லென்த்து ரேடியஸ் போத் ஆர் டபுள்டு. ஆப்ஷன்ல எல்லாத்துலயுமே ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாராவது சொல்லுங்க, ஆப்ஷன் 1 ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஹால்வுட்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா இருக்குமா? No, sir. நோ. அப்ப பேசுங்க பையன் கூட, ஜாலியாக பேசுங்க. ஆப்ஷன் 1 நோ. ஆப்ஷன் 3ல ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் டபுள்டு இருக்கலாமா? No, sir. நோ. செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் ரைட்டா இருக்கலாமா? Yes, sir. அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் ஏன் இல்லைன்னு சொல்லுங்க. So resistance. Resistance remains unchanged. லென்த் ரேடியஸ் போத் ஆர் டபுள்டு, ரைட்டா? லென்த் ரேடியஸ் போத் ஆர் டபுள்டு. நீ நம்பல, இங்க பாரு, R is proportional to L by A. R is proportional to L by R square. அப்ப லென்த் டபுள்டு, ரேடியஸ் டபுள்டுனா 4R square. அப்ப 2 ஆயிடுச்சா? L by R square மேல R, R by 2 ஆயிடுச்சா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஹால்வுடு, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அன்சேஞ்சு. இப்போ அவங்களால உணர முடியாது. சம்பந்தம் டைம் போட்டு காட்டுவா. ஆருக்கும் எல்லுக்கும் ஏக்கு என்ன சம்பந்தம் போட்டுட்டீங்க, ஆனா ரேடியஸ் ஆர் ஸ்கொயர் பைய விட்டுரு. அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஆர் டேஷ், எல் டபுள் ஆயிடுது, ரேடியஸ் டபுள் ஆகுது, 4R ஸ்கொயரு. ஏற்கனவே எல் பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர்னு எழுதலாம். அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல்ஸ் டு ஆர் பை 2. ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹால்வுடு, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அன்சேஞ்சு. விளாத்தனமா நினைக்காது, ஈஸியாக உங்களை ஏமாத்திடும். ஆனால் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி அதை அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னா ஜாமெட்ரியை பொறுத்து மாறாது. கற்றுக்கிட்டீங்களா? சம் நம்பர் 10. லெவன் நான் போட்டு காட்டுறேன். இந்த கான்செப்ட் முதல்ல முடிச்சுட்டு வரும். 12 நோட் எடுத்துக்கோங்க. 12ஓட ஆன்சர் என்னவா இருக்கும் பாருங்க. யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் மினிமமா இருக்கும்? லென்த் எல், ஏரியா 2L A/2, L/2 2A. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், R is proportional to L by A இல்லை? இது ஃபர்ஸ்ட், எல்லுக்கு எல் ஏக்கு ஏ. செகண்டு R is proportional to 2L by A/2, அதனால 4L by A. அப்போ R2 வந்து நல்ல மேக்சிமமா இருக்கு, 4 times. R3 proportional to எல்லுக்கு L/2, ஏரியாவுக்கு 2A. அப்போ L by 4A. பதில் சொல்லுங்க. R1 L by A, R2 4L by A, R3 L by 4A. இல்லை யாரு மினிமம்? வயர் 1ஆ, வயர் 2ஆ, வயர் 3ஆ?
Wire 3, sir. 3. வயர் 3 அவ்வளவுதான். ஸோ வயர் 3 யாருங்க 2A. அப்போ ஆப்ஷன் 1 ரைட்டா பாருங்க. இப்படிதான் Yes, sir. ரைட். அடுத்தது முதல்ல இந்த கான்செப்ட் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த 11க்கு வரேன் நான். 13 ட்ரை பண்ணுங்க. ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருக்காங்க. RA/L தான் ஃபார்முலா. A wire 50 cm long. ஏரியா 1 mm². இப்போ இதெல்லாம் மாற்ற கற்றுக்கணும் நீங்கள். L வந்து 50 cm 10⁻⁻2 மீட்டர். ஏரியா 1 mm², 10⁻⁻6. மில்லிமீட்டருக்கு 10⁻⁻3, மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு 10⁻⁻6. கரண்ட்டு 4 ஆம்பியர். கனெக்டட் டு a 2 volt பேட்டரி. V வந்து 2 volt. ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஐடியா சொல்லு. முதல்ல ஆர் கண்டுபிடிக்கணுமா? ஃபார்முலால ஆர் இல்ல பாருங்க. ஆர் சொல்லுங்க. R1/2 அப்ப R1/2 RA 10⁻⁻6 L 50 × 10⁻⁻2. -2க்கு -4 ஆயிடும். மேல 2 × 50 100 ஆயிடும். மேல போச்சுன்னா -6 ஆயிடும். ஆன்சர் 1 × 10⁻⁻6 பாருங்க. பொறுமையா சால்வ் பண்ணி பாரு. ஒருவேளை Yes, sir. ரைட். புரியலன்னா சொல்லிடுங்க. என்ன இங்க வாங்க. ρ = RA/L. அவ்வளவுதான் ஃபார்முலா. ஆரோட வேல்யூ அவங்க கொடுக்கல. ஆருக்கு பதிலா V/A. A கொடுத்துருக்காங்க, L கொடுத்துருக்காங்க. V சப்ஸ்டியூட் பண்ற, I சப்ஸ்டியூட் பண்ற, A சப்ஸ்டியூட் பண்ற, L சப்ஸ்டியூட் பண்ற. ஆன்சர் 10⁻⁻6. ஐடியா அவ்வளவுதான். டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டியூஷன். ரைட். அடுத்தது இப்போ நானே போட்டுறதுக்கு பதிலா வீட் ஸ்டோன் காமிக்கிறேன். வீட் ஸ்டோன் நீங்க தான் சால்வ் பண்ணி சொல்லணும். சம் நம்பர் 14 இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கப்புறமா இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது பழைய புக்குன்றனால 88 மட்டும் காமிச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா கற்றுக்கோங்க, நான் சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன். மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் காப்பர் வயர் கொடுத்துருக்காங்க. 1, 3, 5. M1, M2, M3 1:3:5. லென்த் கொடுத்துருக்காங்க 5:3:1. ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, லென்த் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா RS ப்ரப்போர்ஷனல் L. மாசை கொடுத்து வச்சிருக்காங்க, எங்க போய் தேடுறது? எல்லாரும் பார்த்துக்கோங்க. 135 வந்து மாசு, 531 வந்து லென்த். இந்த பேஜில் போட்டு காட்டுறேன். பதில் சொல்லு. மாசஸோட ரேஷியோ 1:3:5. லென்த்தோட ரேஷியோ சரியான்னு பார்த்துங்க. மாஸ் 135, லென்த் 531. ஓகே. அவங்க ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ என்ன திரும்ப பண்ணோன்னே RS ப்ரப்போர்ஷனல் L/A. L இருக்கு சார், A வேணும். இப்போ இது வால்யூமா மாத்தலாமா? L²/V. எல்லால மல்டிப்ளை பண்ணி என்னால் டிவைட் பண்ணிட்டு. ஏன் வால்யூம்க்கு போனீங்க? ρ = mass/volume. வால்யூம் = mass/ρ. அதனால L² வால்யூமுக்கு பதிலா mass/ρ. டென்சிட்டி சேம் விட்டுலாம். அப்ப ஆரோட ப்ரொபோர்ஷனாலிட்டி L²/m. கத்துக்கலாமா? R1ஓட ரேஷியோ, R2ஓட ரேஷியோ, R3ஓட ரேஷியோ. L² ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 25, M 1, 25/1. R2 L2² 9/3. தெரியுதா என்ன பண்றேன்ட்டு? L² பண்ணி /m. இது இருக்கிற மாதிரி அப்படியே செய்யறேன். R1க்கு 1 போடுறேன், R2க்கு 2 போடுறேன், R3க்கு 3 போடுறேன். R3 1 ஸ்கொயர் 1 தான் /25. இப்போ தப்பு பண்றேன். 5 இல்ல, ஏன்னா கீழே m தானே, 5 மட்டும்தான். அப்ப 25:3:1/5. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? அங்க ஆப்ஷன் இல்லை, இந்த மாதிரி இல்லை. அப்ப நீ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துக்கோ, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 5 125, 15
5/5 1. அப்போ 125:15:1 இருந்தா ரைட்டு. முதல்ல உணருங்க. மாசஸோட ரேஷியோவும் லென்த்தோட ரேஷியோவும் அவங்க கொடுத்துருக்காங்க. நீ உடனே மாஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சிடாது. நீ தான் தேடி போகணும். ஏரியாவில இருந்து வால்யூம் டிராவல் ஆகணும், வால்யூம்ல இருந்து மாஸ் டிராவல் ஆகணும். தென் முடிவுக்கு வந்தோன்னா L²/m. தென் L1:L2:L3 ஸ்கொயர் பை M1 M2 M3 ரேஷியோ போட்டிங்கன்னா உனக்கு வந்திருக்கிறது 25/3 1/5 தான் வந்துச்சு. ஆனா நீ நம்பலன்னா ஆப்ஷன் பாருங்க, அந்த ஆப்ஷன் இல்லை பாருங்க. அவ மாத்த கத்துக்கணும். இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது பேசிக்ஸ் ஃபுல்லாக சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. இந்த பேசிக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக ஜாலியாக இருக்கிற டாபிக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடிச்சு வரேன். எல்லா சம்மும் நானே போட்டு காட்டுறேன். அன்னைக்கு போய் கான்செப்ட் படிச்சுட்டு படிக்கிறது தான் உங்கள் வேலை. ஓகே. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் படிக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்துட்டு அடுத்து மேலே போகலாம். நம்ம இல்லைன்னா ஆர்டராக கூட வரலாம். ஜாலியாக நம்ம மட்டும் படிப்போம், நம்ம இஷ்டம் தானே. முதல்ல கான்செப்ட் நல்லா தெரியும். முதல்ல கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் நான் இதில் 2-3 சம் சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் சம் ட்ரை பண்ணி பாரு, இல்லைன்னா நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்போவுமே வீட்ஸ்டோன்னா 5 ரெசிஸ்டார் பார்த்துட்டீங்கன்னா அதுதான் வீட்ஸ்டோன். இந்த மாதிரி இருக்கணும். ஷியரா இந்த பியா இருக்கணும், இது கியூவா இருக்கணும், இது ஆரா இருக்கணும், இது எஸ்ஸா இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கணும். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி 5 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாலுமே அது வீட்ஸ்டோன் தான். எப்பவுமே கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன்ல இந்த இடம் தான் பி, இந்த இடம் தான் கியூ. அதையும் நீங்க மாத்திரக்கூடாது. இதுதான் ஆர், இதுதான் எஸ். பியையும் கியூவையும் டிவைட் பண்றீங்க, ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்றீங்க. ரெண்டும் ஒரு வேளை சேமா இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் செத்து போயிடும். இங்கேயும் நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் செத்து போயிடும். அப்ப பிஎன்கியூ சீரீஸ், ஆர்என்எஸ் சீரீஸ், பிஎன்கியூ சீரீஸ், ஆர்என்எஸ் சீரீஸ். தென் ரெண்டு ஆன்சரும் பேரலல். ரைட்டா? இப்ப சம் நம்பர் 19 ட்ரை பண்ணுவோமா? ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. பி கியூ ஆர் எஸ் செக் பண்ணிக்கோங்க பாரு. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் ஒபே பண்ணுதா பாருங்க. ஒன்றை தான் கேட்கிறேன், ஒபே பண்ணுதா? எஸ் சார். அப்ப 4 ஓம் ரிஜெக்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். அப்ப இது ரெண்டு சீரிஸ் காம்பினேஷனா? மேல 6 4 + 2 6 3 9. ஆனா அவங்க கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1/6 + 1/9 18 எடுத்துக்கலாம். 3 + 2 திருப்பி போட்டீங்கன்னா 18/5. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 18/5. ஆல்ரெடி வீக் வி தான். அப்ப I = V/R. வீக்கு பதிலா V தான், ஆருக்கு பதிலா 18/5. 5 மேல போயிடுச்சு, 5V/18. 5V/18 ஆப்ஷன் டி. 5 ரெசிஸ்டாரை பார்த்துட்டாலே கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் நீங்க முடிவு பண்ணிக்கணும். எப்படியும் நடுவில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகும். ரைட்டா? இது ஒரு ஐடியா இல்லையா? பையில ஒரு நான் 3-4 சம் போடுறேன், அதுக்கப்புறம் இருக்கிற சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்களும் சால்வ் பண்றது நல்லது. ம் 123 சால்வ் பண்ணு. 123 சால்வ் பண்ணுப்பா, வெயிட் பண்றேன். ஆன்சர் என்ன?
Sir, option B. Option B, sir. செகண்டா? Yes, sir. ரைட். எல்லாருக்கும் வருதுன்னு பாருங்க. கண்டிப்பா இது இருக்காது. ஏன்னா 3/4 6/8 ஒபே ஆகுது. மேல 7 கீழே 14. உங்களுக்கு தெரியுமா டபுளா இருந்தாலே பேரலல்ல 7 14 இந்த மாதிரி டபுளா இருந்துட்டாலே பெரிய நம்பர் பை 3 தான் ஆன்சர். 2 இருக்கு 4 இருக்கு பெரிய நம்பர் பை 3. 6 இருக்கு 12 இருக்கு பெரிய நம்பர் பை 3. தெரியுதா? சின்ன சின்ன விஷயங்களை நல்லா கத்துக்கணும். 7 14 டபுளா இருக்கு. சார் என்ன சொன்னாங்க? பெரிய நம்பர் பை 3 ஆன்சர். 14/3 கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன்ல 115 இருந்து 124 வரைக்கும் இருக்கு. ரைட்டா? அதுல இன்னும் கூட நான் 2-3 சம் சால்வ் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணுங்க. 120 பாருங்களேன். 120 பாரு. இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனான்னு எப்படி செக் பண்ண தெரியுமா? நான் சொல்றது அப்படியே இமேஜினா யோசிங்க. நான் இப்ப ரவுண்ட் பண்றேன்ல, இந்த இங்க் டாட் வச்சிருக்கேன்ல, ரெட் இங்க் டாட் வச்சிருக்கேன். அது எல்லாரும் கையில பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல அதை பிடிச்சிக்கோ. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வைங்க. இங்க வச்சா இந்த ஆர் இங்க வந்துருமா? இங்க இருக்கிற ஆர் இங்க வந்துருமா? அப்ப இது ரெண்டு இப்ப கிடையாதா? இந்த இடம் என்ன ஆயிடுது? எஃப் ஆயிடுதா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்படியே ஒரு சின்ன ஸ்ப்ரிங்க எடுத்து இந்த பக்கம் வைக்கிற மாதிரி அந்த எஃப் கையால எடுத்து இந்த பக்கம் வச்சிருங்க. வச்சிட்டீங்களா? அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிடுமா? இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான். அதே மாதிரி இந்த பி இருக்குல்ல, அந்த பியை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிரு. எப்பவுமே எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஒரே வேல்யூ இருந்தா ஆன்சர் அதான். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர். நம்மள என்ன பாரு, மேல ஆர் ஆர் 2R ஆர் ஆர் 2R 1/2R 1/2R 2/2R திருப்பி போடுங்க ஆர். எப்பவுமே வீட்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே ரெசிஸ்டன்ஸா இருந்தா ஆன்சர் அதுதான். அப்ப I = V/R. கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. I = V/R. ஆப்ஷன் பி. செக் பண்ணிட்டீங்களா? இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும் பிரிட்ஜ். அப்ப இதை ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு இருந்துச்சு, இது பார்த்தது ஆன்சர் சொல்லுங்க. 124. Option D, sir. அவ்வளவுதான். எப்பவுமே வீட்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே நம்பரா இருந்தா அதான் ஆன்சர். இதுல எந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகும்? 1 2 3 4 5. எந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகும்? 1. அழகா சொன்னேன். இந்த 1 போயிடும். இந்த ஏவை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருவீங்க. அப்போ இந்த 2 ohm இங்க ஷிஃப்ட் ஆயிடும், இந்த 2 ohm இங்க ஷிஃப்ட் ஆயிடும். பார்த்தாலே கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் ஒபே ஆயிடும். அப்ப நடுவில் இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் காணாம போயிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ரெண்டு சீரிஸ் தென் பேரலல். அழகா இருக்கும் ஆன்சர். அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ரைட்டா? நல்லா கத்துட்டீங்களா? இப்போ கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன்ல சம்மம் தான் போட தெரியணும். சரி, இந்த மாதிரி வேர்ட்ஸா கொடுத்துருக்காங்களே, அதை எப்படி சால்வ் பண்றது? நான் அதுல மட்டும் ஒரே ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணி காமிங்களேன். இப்போ 116 நான் போடுறேன், மீதி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தெரியலனா நான் சொல்யூஷன் சென்ட் பண்ணி விடுறேன். அதுவும் தெரியலனா எனக்கு கேளு. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில 4 கொஸ்டின் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் அப்படி இவ்வளவு ஹாப்பியா உள்ள வரும். அதே மாதிரி தான் ரே ஆப்டிக்ஸ் 3 கொஸ்டின் நான் சூஸ் பண்ணி தரேன். அதை மட்டும் படி. 120 மார்க் மினிமத்துக்கு தான் ஒர்க் பண்ண போறோம். அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல. எல்லா யூனிட்டையும் முடிச்சு கொடுக்குறேன். பட் ஆரம்பத்துல எதெல்லாம் நீங்க நல்லா படிக்கணும், எதுலலாம் அதிகமா கவனமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துறேன். நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு 11th ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ஏன் 12th அப்படின்னா, இன்னும் ஸ்டேட் போர்ட் பசங்க வரல, எல்லாருமே வர்றது 11th தான் வருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டேன் அப்படின்னா நீங்க வரும்போது 24 எக்ஸாம் பயாலஜி முடிச்சுட்டு வந்து அப்படின்னா எஸ்ஐ யூனிட் போயிட்டு, ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டு, பிளேன் போயிட்டு, கிராவிடேஷன் வரைக்கும் 11 கொஸ்டின் ஸ்டேபிள் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஆசிலேஷன் வேவ்ஸ் ஒரு 5 கொஸ்டின், தெர்மல் பிசிக்ஸ் ஒரு 4 கொஸ்டின். அப்படியே பொறுமையா போயிடலாம். PQRS 10 30 30 90. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி இருக்குன்னு அர்த்தம். வீட்ஸ்டோன்னாலே எப்பவுமே அந்த இடம் மாறக்கூடாது. இவன் தான் P, இவன் தான் Q, இவன் தான் R, இவன் தான் S. P 10, Q 30, R 30, S 90. அப்ப 10/30 1/3, 30/90 1/3 வேலிடு. மேல 40, கீழே 120.
முடிஞ்சிச்சா? அடுத்தது இதோட எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. 1/40 + 1/120 120 3 டைம்ஸ் 1 டைம்ஸ் 120/4 30. அப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 30. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இஎம்எஃப் வந்து 7 வோல்ட், வி வந்து 7 வோல்ட். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் செல்லு கூடவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது 5 ஓம். கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 50 ஓம். கரண்ட் கேட்குறாங்க. எல்லாமே சீரீஸ்ல தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 கண்டுபிடிச்சிருக்கோம். ஐ வேணும், V/R. வி தெரிஞ்சு போச்சு. ஆருக்கு என்ன சார் பண்றது? இப்போ யாரா யோசிங்க, என்ன பண்ணணும்? சொல்லுங்க. I = V/R. V தெரிஞ்சிட்டு 7. ஆருக்கு 13 எழுதணுமா? இல்ல இங்க ஒரு 5 ஓம் இருக்கு 35 எழுதணுமா? இல்ல இங்க ஒரு 15 இருக்கு 85 எழுதணுமா? யோசி. ஆக்சுவலா கேல்வனாமீட்டர் இங்க இருக்கும் 35 sir. 35. 5. ஏன் 35? 50 ஏன் விட்டோம்? சார் என்ன வீ அதுதான் கேன்சல் ஆயிடுது. அவ்வளவுதான். நல்லா சொல்லிட்டீங்க. கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ், கேல்வனாமீட்டர் இங்க 0 ஆயிடுது. கேல்வனாமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸை நீங்க சேர்த்துக்க கூடாது, உன்னை ஏமாத்தி வச்சிருக்காங்க. அப்ப I = V/R. விக்கு 7, ஆருக்கு இங்க 30. ஆல்ரெடி 5 வந்து பேட்டரியில இருக்கிறதுனால சீரிஸ் காம்பினேஷன் ஆட் பண்ணிக்கணும். 7/35 1/5 1/5 ஆன்சர் 0.2 ஆம்பியர். பிரமாதமான சம். கத்துக்கிறீங்களா? ஓகே. சம் நம்பர் 115ல இருந்து 124 வரைக்கும் மீதி இருக்கிற சம்மை கிளாஸ் முடிச்சதும் சால்வ் பண்ணேன். தெரியலன்னா சார் இந்த சம் எனக்கு தெரியலன்னு சென்ட் பண்ணு. ஏன்னா எல்லா சம்மும் போட்டுருந்தா அடுத்தடுத்த மாடல் போக முடியாது இல்லையா? உனக்கு தேவையான அளவு கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ நீயுமே உட்காந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது நல்லது. ரைட். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ் முடிச்சோமா? அடுத்து எப்படி மேலே போகலாம் வாங்க. கிர்ச்சாஃப் லாஸ் போயிட்டு, ஓம்ஸ் லா போயிட்டு, சீரிஸ் அண்ட் பேரலல் போயிட்டு வரலாம். ஓகே, இங்கே பாருங்களேன். இந்த மாடலை கற்றுக்கோங்க. சம் நம்பர் 78 கற்றுக்கோங்க. உங்களுக்கு கான்செப்ட்லாம் தெரியும்னு நம்பி தான் நேராக சம்முக்கு வந்திருக்கேன். நீ கான்செப்ட் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்கிட்ட தெளிவாக சொல்லிடு. இல்லையா நாளைக்கு என்ன நடத்த போறேன்னு சொல்லிடுறேன், அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நீ ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் படிச்சுட்டு வந்துடு. இல்லைனா பேசிக் சொல்லி கொடுத்து அப்படியே போகிறேன் நான். ரைட். இப்போ ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் அண்ட் பேரலல் போகுமா? அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாலியாக போகும். வாட் வில் பி த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் A and D? ஏக்கும் டிக்குமான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஆக்சுவலா கரண்ட் இங்க ஆரம்பிக்கணும், இங்க முடியணும். இந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் கரண்ட் போறதே வேஸ்ட், அங்க எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த 10 ஓமை உடைச்சிடணும். அதே மாதிரி சில கரண்ட் போறது வேஸ்ட், அதுக்கப்புறம் அதால எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி சர்க்கியூட் பார்த்துட்டீங்கனாலே அங்க எல்லா வேல்யூஸ் சேமா தான் எப்பயும் கொடுப்பாங்க. ஆன்சர் 3 டைம்ஸ் போட்டுக்க வேண்டியதான். 30 ஓம். 30 ஓம் எப்படி சார்னு கேட்டீங்கன்னா, மேலே பாருங்க, இதை கட் பண்ணிட்டு பாருங்க. இது ஒரு நிமிஷம். எப்போ வந்து கத்துறீங்க? இப்போ வந்து கத்துறீங்க வைத்தியங்களா? சாரி, ஒரு நிமிஷம். கவனிங்க. இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு எண்டையும் கட் பண்ணிடணும். பிட்வீன் ஏ அண்ட் டி கேட்டிருந்தாங்கன்னா பிஎன்சியை கட் பண்ணிடணும். பிட்வீன் பிஎன்சி கேட்டிருந்தாங்கன்னா ஏ அண்ட் டியை கட் பண்ணிடணும். அப்போ மீதி என்ன இருக்கு பாருங்க. இங்கே ஒரு 10 ஓம், 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 இங்கே ஒரு 10 ஓம். இப்படி இருக்கா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. இது ரெண்டு என்ன காம்போ? சீரீஸ். 10 10 20. இது ரெண்டு என்ன காம்போ? சீரீஸ். 10 10 20. இந்த ரெண்டு 20 என்ன காம்போ? பேரலல். 1/20 1/20 2/20 திருப்பி போட்டா 20/2 10. இந்த சர்க்கியூட் வந்து 10. அப்ப 10 10 10 மூணுமே சீரீஸ்ல இருக்கா பாரு. 10 10 10 ஆன்சர் 30. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சர்க்கியூட் பார்த்துட்டீங்கனாலே
இங்க என்ன இருக்கோ, இங்க என்ன நம்பர் இருக்கோ இன்ட்டு 3 தான் ஆன்சர். இன்ட்டு 3 தான் ஆன்சர். இப்போ இது கான்ஸ்டன்ட்டா ரெகுலரா கேட்குற மாடல் தான். சம் நம்பர் 78 ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஒரே நிமிஷம். எங்க சீரிஸ் அண்ட் பேரலல் இருக்கு? டக்குன்னு அதை பார்த்தது ஞாபகம் வந்துச்சு. இங்க ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு நிமிஷம். ரைட், அப்படியே ஆர்டரா போகும். நடுவில் அப்படியே மாற்றி மாற்றி வரும். எல்லா சம்மும் எல்லா மாடலும் கவர் ஆகுதுன்னு பார்த்துருவோம். சம் நம்பர் 3.5 15 பாருங்க. 15 எடுத்துக்கோ, பக்கத்தில் ரஃப் நோட் வச்சுக்கோ. சம் நம்பர் 15 ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடது 2024 ஓடது. கொஸ்டின் படிங்க. ஈஸியா சால்வ் பண்ணலாம். யூனிஃபார்ம் வயர் ஆஃப் டயாமீட்டர் டி, கரண்ட் 100 மில்லிஆம்பியர், 100 மில்லிஆம்பியர், மீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் பி. அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சம்பந்தப்பட்டதான் கேட்டிருக்காங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கரண்ட் டயாமீட்டர்னா ஏரியா வர மாதிரி ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? I = NAVDE. இல்ல, முதல்ல என்ன அடிச்சு போட்டுரு, இ அடிச்சு போட்டுரு. ஏன்னா அவங்களுக்கும் கொஸ்டினுக்கும் சம்பந்தம் இல்லை. VD வேணும், VD = I/A. ஏ தேவையில்ல, டயாமீட்டர் வேணும். அப்ப I/πr² d²/4. தெரியுதா நான் என்ன பண்றேன்ட்டு? ரிலேஷன் மட்டும் எடுத்துருவேன். ஏக்கு பதிலாக πr², ஆருக்கு பதிலாக d/2 த ஹோல் ஸ்கொயர், அதனால d²/4. அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD இந்த கொஸ்டினுக்கு I/d² வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். அடுத்தது ஒரு வயரோட டயாமீட்டர் d/2 ஆயிடுச்சு, சேம் மெட்டீரியல், அப்ப பிரச்சனை இல்லை. கரண்ட் 200 ஆயிடுச்சு. இப்ப வெலாசிட்டி என்னவா இருக்கும்? அதாவது VD2 கேட்குறாங்க. அப்ப நீ எப்படி எழுதுனத? VD2/VD1 = வியும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், I2/I1. நான் என்ன பண்றேன்னு பாரு, வியும் டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், கீழே இருக்கிறதுனால d1² / d2². இப்படிதான் அந்த சம்ம நீங்க அப்ரோச் பண்ணணும். ரொம்ப சால்வ் பண்றது ஈஸி தான். அந்த அந்த அங்க என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். என்ன தேவையில்ல, இ தேவையில்ல, விட்டுக்கடாசுங்க. டயாமீட்டரா, டயாமீட்டர் எங்க சார் மறைஞ்சிருக்கு? ஏரியாக்குள்ளார மறைஞ்சிருக்கு. I2/I1 d1²/d2². I2 எவ்வளோங்க? 200 மில்லிஆம்பியர். மில்லிஆம்பியர் கேன்சல் ஆகிடும், அதனால மாற்ற தேவையில்ல. 100 d1 d², d2 வந்து d²/4. 4 மேலே போயிடுச்சு, d² போயிடுச்சு. 800/100 8. அப்ப VD2 = 8 டைம்ஸ் ஆஃப் V. ஆன்சர் பி. புரியுது பாருங்க. எப்ப பார்த்தாலும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில இதே மாதிரி தான் சம் இருக்கும். ரேடியஸ் இத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகுது, டயாமீட்டர் எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, கரண்ட் இவ்வளவு மாறுது. ரைட்டா? அதை எப்படி அப்ரோச் பண்றது தான் முக்கியம். I = NAVDE. இந்த கொஸ்டின்ல n கான்ஸ்டன்ட், E கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகல. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கரண்ட், ஏரியா மூணுத்துக்கு தான் பிரச்சனை. அப்ப அவங்கள மட்டும் வச்சுக்கோங்க. கொஸ்டின் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியா இருக்கிறதுனால அது லெஃப்ட்ல எடுத்துக்கோ, மீதெல்லாம் ரைட்ல எடுத்து போயிடு. நம்பர் எல்லாம் விட்டுரு, ரிலேஷன் மட்டும் பாரு. இதே மாதிரி இன்னொரு சம் காட்டுறேன், நீங்க தான் போடணும். அடுத்தது சம் நம்பர் 16 ட்ரை பண்ணலாமா? A copper wire of radius 1 mm. காப்பர் வயர் ஆஃப் ரேடியஸ் டேட்டா எடுக்க கத்துக்கணும். 10⁻³ மீட்டர். contains 10⁻22 free electron per cubic meter. இங்கதான் சிக்கல். per cubic meter எப்படி சார் எடுக்கிறது? per cubic meter யாரா சொல்லுங்க, per cubic meter எப்படி எடுக்கணும்? R கொடுத்துட்டாங்க இல்லையா, n வந்து 10⁻22. 10⁻22 பெர் கியூபிக் மீட்டர்னா பெர் மீட்டர் கியூப்னு அர்த்தம், பெர் யூனிட் வால்யூம்னு அர்த்தம். உன்னை குழப்பி வச்சுட்டாங்க. பெர் யூனிட் வால்யூம்னு கொடுக்கறதுக்கு பதிலா பெர் யூனிட் பெர் கியூபிக் மீட்டர். கியூபிக் மீட்டர்னா மீட்டர் கியூப், மீட்டர் கியூப்னா வால்யூம் வருதுன்னு அர்த்தம். அது தெரியாது, ஏதாவது பண்ணிடாது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார் ஃப்ரீ எலக்ட்ரான் when 10 ஆம்பியர் கரண்ட்.
ஐ கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானோட சார்ஜ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இங்க என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஃபார்ம்ல? அதாவது ஆர் இருக்கணும், என் இருக்கணும், ஐ இருக்கணும். என்ன ஃபார்ம்ல? பதில் சொல்லு. ஐ ஈக்குவல் டு, நான் வெயிட் பண்றேன், ட்ரை பண்ணு. விடி மட்டும் போடு. விடிக்கு பதிலா ஐ பை என் ஏ. ஏ இல்லை, இங்க ஆர் தான் இருக்கு. பை ஆர் ஸ்கொயர் இ. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ ஐ கொடுங்க, 10 ஆம்பியர் கொடுங்க. n கொடு, 10 power 22. ஆர் ஸ்கொயர் பை வந்து 3.14. ஆர் ஸ்கொயர் 10 power -6. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10 power -19. அவங்க ஆப்ஷன் பாருங்க, எல்லாரும் பையை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அப்ப நீங்களும் பையை அப்படியே வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் போடுங்க. Option B, sir. ஆப்ஷன் பி 6.25 பை பை 10 power 3. ரைட், ரொம்ப சரியா சொன்னேன். சால்வ் பண்ணாதவங்க கிளாஸ் முடிஞ்சதும் 16 ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஃபார்முலா தான் I = NABDE. ரைட், கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது சம் நம்பர் 17 போலாமா? புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? சப்போஸ் இன்னும் நீ சால்வ் பண்ணலைன்னா ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோ. இந்த பேப்பர் அப்படியே சென்ட் பண்ணி விடுறேன். ஒரே நிமிஷம். ஹர்ஜிதா லேட்டா வந்தியம்மா? ஆமா சார். சரி சரி. ஸ்ரீநிதி, இப்போ ரிப்பீட்டர்ஸ்க்கு கிளாஸ் இல்லையா ஸ்காலர்ல? இல்ல சார். ரைட், பை எல்லாரும் 17 படிங்க. 17 பாரு. 17 ரொம்ப இம்பார்ட்டன்ட். A wire of length L கொடுத்துருக்காங்க. டேட்டா எடுக்க தெரியுதுன்னு பாரு. A wire of length L 10 மீட்டர். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 10 power -2 பை ரூட் பைன்னு கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 Ω. கரண்ட் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 10 வோல்ட் per மீட்டர் E கொடுத்துருக்காங்க. கரண்ட் டென்சிட்டி J. கரண்ட் டென்சிட்டி J. இது எப்படி சால்வ் பண்ணணும்? J வேணும்னா E வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலா சிக்மா E உங்களுக்கு ஞாபகம் இருக்கப்பா? மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்ல J = சிக்மாவுக்கு பதிலாக 1/ρ எழுதுனா E/ρ ஆயிடுமா? E/ρ. ரோனா ரெசிஸ்டிவிட்டி. எதுக்கு சார் நீங்க தேவையில்லாம ரோ எடுத்துட்டு வரீங்க? நமக்கு R இருக்கு, L இருக்கு, ஸ்மால் r இருக்கு. அப்ப அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணா ரோ தானே வேணும். ஏன்னா ரோக்கு பதிலாக RA/L. L E R அப்படியே இருக்கட்டும். ஏக்கு பதிலாக பை R². என் வேலை முடிஞ்சிடுச்சு. கரண்ட் டென்சிட்டி J கேட்டிருக்காங்க. ஃபார்முலா உங்களுக்கு நான் மாத்தி கொடுத்துட்டேன். சிக்மா ஈக்கு போனேன். சிக்மா ஈக்கு பதிலாக சிக்மாவுக்கு பதிலாக 1/ρ. ஆனா ரோ அங்க நேரா இல்லை. ரோ ரெசிஸ்டிவிட்டி RA/L. ஏவும் டைரக்டா இல்லை, பை R². அப்ப J வேணும்னா LE/R பை R². L கொடுத்துருங்க, E கொடுத்துருங்க, R கொடுத்துருங்க, பை இருக்கு. R² கேன்சல் பண்ற மாதிரி தான் ரூட் பை கொடுத்துருக்காங்க. அப்ப கேன்சல் ஆகிடும். சால்வ் பண்ண ஒரு ஆன்சர். நான் ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். என்ன ஆன்சரா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கல. சால்வ் பண்ணு. L கொடு 10, E கொடு 10, மேல மட்டும் 100, கீழே 10, பை போயிடுச்சு. சூப்பரா சால்வ் பண்ணலாமே. 10⁵ pi. 10 power 5. செக் பண்ணிடுமா? 17 10 power +5. நல்லா ஒரு டைம் செக் பண்ணுமா? கரெக்ட் தான். 10 power +5. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோ தனியா போட்டு அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பண்றோம். 10 power 5 எல்லாருக்கும் வருதா பாருங்க. உங்களை தான் கேட்குறேன், எல்லாருக்கும் வருதா? ஃபானால இருந்து கீழே யோகிதா வரைக்கும் செக் பண்ணிக்கோ.
எல் ஒரு 10, இ ஒரு 10, ஆர் ஒரு 10, பைக்கு பையு, ஆர் ஸ்கொயர் 10 பவர் மைனஸ் 4 பை 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 போயிடுச்சு. கரெக்டு தான். 10 பவர் பிளஸ் 5 தான் ஆன்சர். 17. ரொம்ப ஈஸி பாரு. ஓகே, சம் நம்பர் 18 உங்களோட வேலை. நான் வெயிட் பண்றேன். மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்டா சொல்லு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது பார்த்துக்கோ. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா, ரெசிஸ்டிவிட்டி, ரிலாக்ஸேஷன் பீரியட்னா டைம், கரண்ட் டென்சிட்டி. நீங்க ரிலாக்ஸேஷன் பீரியட் கூட எனக்கு தெரியலன்னு தான் சொன்னா மற்ற மூணுத்தையும் வச்சு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடிக்கு E/m × T ஃபார்முலா, ரெசிஸ்டிவிட்டி ρ = RA/L, கரண்ட் டென்சிட்டி J = சிக்மா E. செக் பண்ணுங்க எந்த ஆப்ஷனா இருக்கலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பார்த்ததும் தெரிஞ்சிச்சு. ஆற பாருங்க. அடுத்தது அப்ப ஏக்கு ஆறு எல்லா ஆப்ஷனுமே வந்திருக்கு பாருங்களேன். அதனால உங்களால நெக்லெக்டே பண்ண முடியாது. யோசி, அடுத்தது யோசி. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ρ = RA/L, இல்லைன்னா இப்படி யோசி, J = 1/ρe. அப்ப ρ = E/J இருக்கா பாரு, E/G. மாத்த கத்துக்கணும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி எஸ். அப்ப ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் 4 கிடையாது. கரண்ட் டென்சிட்டி J = சிக்மா E. சிக்மாவுக்கு பதிலா Ne² τ/m × E. இப்ப நான் 2 சொல்லி கொடுத்துருவேன்ல, மீதி 2 செக் பண்ணு. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சினா ஏக்கு ஆறு, பிக்கு எஸ், சிக்கு கியூவா? சிக்கு கியூ. ஏமா சிக்கு கியூன்னு சொன்னீங்க? நோ சார். புரியலமா? ஆப்ஷன் டி ஈஸியா கண்டுபிடிக்கலாமே. கரண்ட் டென்சிட்டி J = I/A, ஐக்கு பதிலா NaVdE/A, AA போயிடுச்சு. NVDE கரண்ட் டென்சிட்டி. ஆப்ஷன் Q. ஆப்ஷன் பி சார். ஆமா, ரிலாக்ஸேஷன் பீரியட் தான் ஆப்ஷன் பி. லாஸ்ட் ஒன் சிஎம் பியா? பி சார். பி இதான் ரைட். இப்ப சாதாரண விஷயம், இதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் குழப்பிக்கிறீங்க? இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல ஃபார்முலா. டைரக்டா ஃபார்முலா இருந்தாதான் உன்னால கண்டுபிடிக்க மாதிரி தெரியுது, மாத்த தெரிய மாட்டேங்குது. ஸோ அது தப்பு. அது ஒழுங்கா உட்காந்து ரிவைஸ் பண்ணு. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்படிங்க வாங்க 19 பாருங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 7.5 × 10⁻⁻⁴. எலக்ட்ரிக் ஃபீல்டு 3 × 10⁻⁻10. மொபிலிட்டி கேட்குறாங்க. மொபிலிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இ வச்சு ஏதாவது ஃபார்முலா சொல்லு. drift velocity by electric field. அவ்வளவுதான். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் VD/E. எல்லாரும் கத்துக்க முடியுதா? VD/E. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் VD/E. VD கொடுத்துருக்காங்க 7.5, 10⁻⁻⁴. E தெரியும் 3 × 10⁻⁻10. சால்வ் பண்ணலாம், உன் பிரச்சனை. சால்வ் பண்ணிட்டு வா. ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி சார். செகண்டா? எஸ் சார். செக் பண்ணிக்கலாம். ரைட் பை. இதே பிடிஎஃப் அப்படியே அனுப்பி வரேன், ஒரு டைம் பார்த்துக்கோ. அடுத்தது இங்க என்ன சார் கொடுத்துருக்காங்க? V/Mனா யாரோட யூனிட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட். அவ்வளவுதான். E = V/M. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீன் ஃப்ரீ பாத் லாம்டா. மீன் ஃப்ரீ பாத்னா லாம்டா
4 into 10 power minus 8. The electric field which can give average energy 2 electron volt. Average energy 2 electron volt. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. லாம்டா வர்ற மாதிரி இ வர்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா யோசிங்க. டூ இவி இல்ல, எனர்ஜி வந்து 2ev. விக்கு பதிலா இ இன்ட்டு டின்னு எழுதலாமா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக டிவி பை டிஎக்ஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கே படிச்சிங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்தோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு வி பை டி இல்லை, வி ஈக்குவல் டு இ டாட் டி தானே. அப்போ இ ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ இன்ட்டு விக்கு பதிலாக இ டாட் டிக்கு பதிலாக லாம்டா. அவ்வளோதான். அங்கேருந்து என்ன கேட்டிருக்காங்க? இ வேணுமா? ஒரே நிமிஷம் தப்பு பண்றேன். என்ன தப்பு பண்றேன்? The distance why you are taking as lambda, sir? mean free path. path lambda தானே. path distance தான் இங்க mean free path. அதாவது எலக்ட்ரானோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் இங்க மீன் ஃப்ரீ பாத். அந்த டிஸ்டன்ஸ் தான் நீங்க லாம்டான்னு இந்த டாபிக்ல எடுத்துக்கணும். கண்டக்டருக்குள்ளார அந்த எலக்ட்ரான் எவ்வளவு தூரம் சக்சசிவ் கொலிஷன்ல டிராவல் ஆகுதோ அதுதான் மீன் ஃப்ரீ பாத். The average distance traveled between two successive collisions. அதுதான் mean free path, denoted sometime tau and sometime lambda. Yes, sir. ரைட்டா? நான் என்ன தப்பு பண்ண தெரியுமா? 2ev equal to e. க்கு பதிலாக தான் v into d ன்னு எழுதணும். நான் க்கு பதிலாக இங்கே போட்டுருக்கேன். அந்த பேஜில் உங்களுக்கு ஃப்ரீயாக சூப்பராக போட்டு காட்டுறீங்க. வாங்க டேட்டா பார்த்துக்கோங்க. ஓகே, எனர்ஜி ஈக்குவல் டு 2ev கொடுத்துருக்காங்க. இந்த 2ev பதிலா e into lambda எழுதலாமா? e into lambda எழுதலாம். 2ev. ஒரே நிமிஷம், என்ன தப்பு பண்றேன்? என்னவோ தப்பு பண்றேன், கண்டுபிடிங்க. equal to வச்சுக்கோ. 2ev equal to எலக்ட்ரான் வோல்ட் e லாம்டா. e போயிடுச்சு, e தான் வேணும். 2 volt by lambda, which means 2 by lambda 4 into 10 power minus 8. ஒரே நிமிஷம் நான் எங்கேயோ குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியவா தெரியுது. சம ஒழுங்கா படிங்க. மெயின் ஃப்ரீ பாத் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க, ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு எனர்ஜியும் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே சரி, இப்போ சம் நம்பர் 20 மட்டும் நான் டவுட்ல போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் இந்த போகிறதுக்குள்ள சொல்லி கொடுத்துருங்க. எங்கேயோ சின்னதாக தப்பு பண்ணுறேன், ஆன்சர்லாம் கரெக்டாக தான் வருது. பட் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு மட்டும் ஒரே நிமிஷம் நான் யோசிச்சுக்கிறேன். 20 இப்போதைக்கு டவுட்ல இருக்கு. அடுத்து இங்கே வாங்க. 21 ஆன்சர் கொஸ்டின் தான் படிச்சுக்கிறியா? சம் நான் போட்டு காட்டுறேன். பட் 21 உங்களோட ஒர்க்கு படி, தெரியலன்னா என்கிட்ட கேட்டுக்கோ. ஓம்ஸ்லா சம் போயிடுமா? 336 தான் இருக்குது. 4 வரைக்கும் டக்கு டக்குன்னு இந்த ஓம்ஸ்லா முடிச்சு போட்டுடலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் டியூப் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுக்கோ. இதெல்லாம் இப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? 23 இப்போ விஐ கிராஃபு. இதை கொஞ்சம் யோசிங்க. கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல பாருக்கும்? எங்கே கிராஃப் இறங்குது? ஏபியில் கண்டிப்பாக இறங்கலை, அப்போ இருக்க முடியாது. டியில் கண்டிப்பாக இறங்கலை, இருக்க முடியாது. பிசியில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு, இருக்க முடியாது. அப்போ நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும்? பதில் சொல். நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும்?
சிடியில் இருக்குமா? CD, sir. அப்போ சிடினா ஸ்லோப் நெகட்டிவாக இருந்தால் தான் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கும். காரணம் R = V/Iன்னு கற்றுக்கணும். அடுத்தது இப்போ இந்த மாதிரி சம்மெல்லாம் சட்டக்கரை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அது தர வேண்டியது. ஜெர்மானியம் யாரு, சிலிக்கான் யாரு? Semiconductor. செமிகண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி பாசிட்டிவா நெகட்டிவா? கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி பாசிட்டிவா நெகட்டிவா? Positive, sir. அவ்வளவுதான். இங்க பாருங்க, கண்டக்டர் தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். பாசிட்டிவ் ஆல்பா. ரைட்டா? டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். செமிகண்டக்டருக்கு என்ன படிக்கிறியோ அதான் இன்சுலேட்டருக்கும் படிக்க போறீங்க. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி குறையும், which mean negative alpha. அப்ப on basis of electrical conductivity which one of the following material has smallest resistivity? யாருக்கு இங்க ரொம்ப ஸ்மாலரா இருக்கும்? நான் சொன்ன ஐடியா வச்சு யோசிங்க. ஜெர்மானியம் செமிகண்டக்டர், சிலிகான் செமிகண்டக்டர், கிளாஸ் இன்சுலேட்டர், சில்வர் கண்டக்டர். யாருக்கு ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும்? யாருக்கு கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும்? அப்படி யோசிங்க. கண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா? கண்டக்டர் நல்லா கண்டக்ட் பண்ணும். நல்லா கண்டக்ட் பண்ணா ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும்ல, சிக்மா = 1/ρ. ஸ்மாலஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி, அப்ப கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பி தான் கண்டக்டர். ரைட். அடுத்தது 25ல இருந்து 30 வரைக்கும் எல்லாமே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பா தவிர்க்க முடியாம நீங்க கத்துக்க வேண்டியது. ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ போர் அடிக்குதா? இல்ல கொஞ்ச நாள் தானே. இப்போ ஸோ ஜெயிஸ்ட் அந்த பக்கம் போயிட்டா ஜாலி தானே. ஒயிட் கோட் போட்டிருப்பேன், ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருப்பேன். ஸோ மாடர்னாக காலேஜ் போவீங்க, செம்மையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பயங்கர அரட்டை, வேற மாதிரியான ஒரு உலகமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு மாசம்னு வச்சுக்கோங்களேன். அதனால சரி கஷ்டமா இருக்கு அப்படிலாம் யோசிக்காது, வேலை செய்ய பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம். அப்புறம் இப்போ செய்யலைன்னா வேற எப்போ? என் வயசுல வந்து டாக்டர் படிப்பீங்க, இருக்கிற பிசிக்ஸே ஒழுங்காக படிக்க முடியல. ஸோ அதனால நான் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், பட் கஷ்டப்பட போகிறது நீ தான். ரைட்டா? இப்போ நீ எனக்கு காசு கொடுக்குற, அதனால நான் உனக்கு வேலை செய்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு மேலே ஆத்மார்த்தமான அன்புன்னு ஒன்று இருக்குது. ஐயோ நம்ம பசங்க ஜெயிக்கணும் எப்படியாச்சும்ட்டு. ஸோ அதனால் நீ என்னை நம்பி இன்ஸ்டியூட் கூட போகாமல் என்னோட ட்ராவல் பண்ண வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க பேனர்டாக இருக்கக்கூடிய ஹேலனு, ஆகாஷ், சைத்தன்யா, வேதாந்த், பாண்டிச்சேரியில் ஐஜியை சுற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய சென்டர்ஸும் உள்ளே வந்துருச்சு. அன் அகாடமி உள்ளே வந்துருச்சு, வேதாந்த் உள்ளே வந்துருச்சு, பின்னாக்கள் உள்ளே வந்துருச்சு. பாண்டியிலே மாஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்காலர், தென் ஸ்பெக்ட்ரா, வெற்றி. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற பாண்டி பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐஜியை சுற்றி இல்லாத சென்டர்ஸே கிடையாது. ஆலன் மட்டும் தனியாக எங்க இருக்கு, போதீஸ்க்கு ஆப்போசிட்ல அந்த பக்கமா இருக்கு. அங்கெல்லாம் போகாம என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த நேரத்துல இந்த டைம்ல கூப்பிடும் போது வந்துட்டு அதுக்கு உனக்கு நான் ஏதாவது திருப்பி லாயலா நடந்துக்கணும். ஸோ வேலையை நான் கரெக்டா செய்யறேன். என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ, என்னெல்லாம் நீ ஜெயிக்கிறதுக்காக வேலை செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு தரேன். பட் நீ படிச்சு ஜெயிச்சு அந்த பக்கம் போனா நல்லது. ஸோ பேரலாக கெமிஸ்ட்ரி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் ஹரி சார்ட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவர் காலையில அதுவுமே அந்த கிளாஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பசங்க சொன்னது தேவைப்பட்டதுன்னா அந்த கிளாஸையும் பண்ணி. இன்னைக்கு மட்டும் அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. கிளாஸ் ஸ்கிப் பண்ணுறதை பற்றி கவலைப்படாதீங்க. டக்கு டக்குன்னு வேறு ஏதாவது டைம் போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ரெகுலர் 2 to 4:30 அந்த கிளாஸ் அப்படியே போயிட்டு இருக்கும். அப் டு மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே படிக்க போறீங்க, சண்டே டெஸ்ட் எழுத போறீங்க. நாளைக்கு நம்ம சண்டே அன்னைக்கு கரண்ட் எலக்ட்ரிக் டெஸ்ட் எழுதலாம். ரைட்டா? டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் போலியே, கெமிஸ்ட்ரி சார் கொஸ்டின் பேப்பர் ஆப்ல போட்டிருக்காங்க, நம்ம டெஸ்ட் எழுதலாமா வேணாமா அப்படிலாம் யோசிக்காது. எல்லாருமே ஒண்ணுதான், நீ மாட்டு எழுது. உனக்கு கெமிஸ்ட்ரி நல்லா தெரியுது, நீ அங்கே போகல, அவ்வளோதான். அதுக்காக டெஸ்ட் எழுதக்கூடாதுன்னா கிடையாது. அதில் பயாலஜி பேப்பரும் போட்டு வர்றேன், அதையுமே எழுதிப்பார் ஃப்ரீயா இருக்கும்போது. டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் கான்செப்ட் கற்றுக்கோங்க. ஒரு வயரு
வயரோட ரெசிஸ்டன்ஸ் 0 டிகிரியில R0. A wire of resistance at 0 டிகிரியில R0. இப்போ உங்க ரூம் தான் 0 டிகிரி, அதுல ஒரு வயர் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து R0 0 டிகிரியில. 100 டிகிரியில ரெசிஸ்டன்ஸ் RT. 100 டிகிரி நான் சொல்றது T டிகிரி. அப்ப T டிகிரியில RT. ஆல்பா வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இப்போ என்ன பார்த்தோம்? RT equal to R0 1 plus alpha del theta. இதான் ஃபார்முலா. R0 உங்க கொஸ்டின் பேப்பர்ல ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க R0 எடுக்கணும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0 to 100னா 100 எடுக்கணும். ஆல்பா வேல்யூ எப்பவுமே 0.004 0.038 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் 3 நம்பர் இருக்கும். நான் மாடலுக்கு ஒரு சம் சொல்லித்தரேன், அந்த சம் நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி வந்து 10 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பாவோட வேல்யூ 0.004. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருக்கணும் பெர் டிகிரி சென்டிகிரேட். அப்ப R0 கொடுத்துருக்காங்க, ஆல்பா கொடுத்துட்டாங்க. 0ல இருந்து 100க்கு வந்து அந்த கண்டக்டர் நம்ம ஹீட் பண்றோம். அப்ப RT வேணும். RT R0 10 1 பிளஸ் ஆல்பா 0.004. டெம்பரேச்சர் 100. பெரும்பாலும் இந்த சம்ல 100 தான் இருக்கும். 10 1 பிளஸ் 0.4 10 1.4 14 ஓம். யோசிச்சு பாரு, 0வா இருக்கும் பொழுது 10, 100க்கு போகும் பொழுது 14. அப்ப ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் கண்டக்டர்ல. அதனால தான் இந்த ஆல்பா வந்து பாசிட்டிவ் ஆல்பா, பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். நான் அந்த ஐடியா சொல்லிட்டேன்ல, எல்லாம் நோட்டுனே பக்கத்துல. சம் நம்பர் 25. உனக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம். சேம் சம்மு 0 டிகிரியில 2 ஓம் R0. நீ நினைக்கிற மாதிரி எல்லா வருஷமும் பெரிய பெரிய சம்மா கேட்பாங்க, கஷ்டமான சம்மா கேட்பாங்க, நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க அப்படிலாம் நினைக்காது. கொடுமைப்படுத்துறதுனா மாமியார், அது ஜாலியா இது. நம்ம 0 டிகிரி R0 வந்து 2 ஓம், 80 டிகிரி RT வந்து 6.8. யாராவது சொல்லுங்க, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யாரை கேட்குறாங்க? Alpha. ஆல்பா. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஃபார்முலா தான் RT equal to R0 1 plus alpha del theta. Option 1, sir. எல்லாருக்கும் ஒரு செக் பண்ணு. எல்லாருக்கும் ஒரு செக் பண்ணு. RT equal to R0 1 plus alpha del theta. Option 1, sir. Right by. கத்துக்கிட்டீங்களா? ஆப்ஷன் 1 ஆல்பா 300 10 power minus 2 பெர் டிகிரி சென்டிகிரேட். எப்பவுமே இதோட யூனிட் பெர் டிகிரி சென்டிகிரேட். பவர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்க. இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் ஆப்ஷன் 1ன்னு சொல்கிறேன். ஆன்சர் நான் பார்க்கல, சால்வ் பண்ணி காமிக்கணுமா யாருக்காச்சும்? 25 ஏரின் ஆன்சர் வந்துச்சாமா? அஃபானா, ஏரின், மற்றவங்க கனிஷ்கா, ஹர்ஜிதா, ஹரிசங்கர், Yes, sir. ஸ்ரீநிதி ஆன்சர் வந்துச்சா? வசந்த், யோகிதா? Yes, sir. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த சம். இதே ஃபார்முலா அதை வச்சு தான் 26 27 28 27 கிராஃபுக்கு இந்த ஃபார்முலா வச்சு சொல்லுங்க. ரோ ஈக்குவல் டு ρ0 1 பிளஸ் ஆல்ஃபா டெல் தீட்டா. காப்பர்ன்றதுனால இங்க பிளஸ் தான் வரணும். செமிகண்டக்டரா இருந்தா, இன்சுலேட்டரா இருந்தா மைனஸ் வரணும், ஏன்னா நெகட்டிவ் ஆல்ஃபா. அப்ப ஏற்கனவே ரோ ஈக்குவல் டு ρ0 பிளஸ் ρ0 ஆல்ஃபா டெல் தீட்டா. இதுக்கு எந்த கிராஃப் கரெக்டா இருக்குன்னு யாராவது யோசிங்க. உங்களுக்கு கிராஃபோட பேசிக் தெரியும்ல, y ஈக்குவல் டு mx
plus c, y equal to mx minus c, y equal to mx. Rho naught plus கிராஃப் கண்டிப்பா ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இது இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு கிராஃப் ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. ரைட்டா? இது ரெண்டுத்துல எது சார் ஆன்சரா இருக்கும்? ரோ நாட் ஆல்பா டெல் தீட்டா. ரோ நாட் ஆல்பா டெல் தீட்டா. ஸோ ஆல்பா மட்டும்தான் கான்ஸ்டன்ட், மற்றதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஆப்ஷன் ஒன்னும் இருக்காது. டைமை பொறுத்து, டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி மாறும். பை எப்பவுமே ரோ ஈக்குவல் டு ரோ நாட் ஆல்பா டெல் தீட்டானா இதான் கிராஃப். இதுல வேற கேட்கறதுலாம் ஒன்றும் இல்லை, டேரக்டா படிச்சுக்கோ. ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் எப்படி நீங்க ஆர் ஈக்குவல் டு ஆர்னா 1 பிளஸ் ஆல்பா டெல் தீட்டான்னு படிச்சீங்களோ அதே மாதிரி ஆருக்கு பதிலா ரோ. ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் ஒண்ணுதான். ஜென்ரலா சொன்னா ரெசிஸ்டன்ஸ், பெர் யூனிட் ஏரியால சொன்னா ரெசிஸ்டிவிட்டி. கத்துக்கிட்டீங்களா? அப்ப இதுல ஆப்ஷன் சி தான் ரொம்ப சரி, மற்ற எந்த கிராஃப்மே வராது. அதை படிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். இதே ஆருக்கும் டீக்குமா இருந்தாலும் இதான் கிராஃப். ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் 1 பிளஸ் ஆல்பா டெல் தீட்டா, ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 பிளஸ் ஆல்பா டெல் தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது, யாருக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? Option D. Option D, sir. அழகா சொன்னீங்க. இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா ஜாலியா எழுதிடுவல்ல. ரைட். 29 வாங்க. ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் இன்க்ரீசஸ். ரோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னலாம் இன்க்ரீஸ் ஆகும்? Option A, sir. ஆப்ஷன் ஏ தான் ஷியரா ரைட்டு. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். யாருக்கு? கண்டக்டருக்கு. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி குறையும். யாருக்கு? இன்சுலேட்டருக்கும் செமிகண்டக்டருக்கும். இந்த சம் சொல்லிட்டா நீ ஜீனியஸ் தான். சம் நம்பர் 30. காப்பர் சிலிக்கான் கூல் பண்றேன் 300 to 60க்கு. ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? Sir, it decreases in copper, increases in silicon. Option A, Option sir. 1, sir. ஆப்ஷன் 1 நல்லா சொன்னீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கோ. அது சம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பர் கண்டக்டர். கண்டக்டர்ல டெம்பரேச்சர் குறைஞ்சா ரெசிஸ்டன்ஸும் குறையும். செமிகண்டக்டர்ல டெம்பரேச்சர் குறைஞ்சா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஏன்னா இது நெகட்டிவ் ஆல்பா, இது பாசிட்டிவ் ஆல்பா. டெம்பரேச்சர் என்ன பண்ணுதோ ரெசிஸ்டன்ஸ் அது கூடவே போனா கண்டக்டர், எதிர்த்து போனா செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். இந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஆப்ஷன் 1 டிக்ரீசஸ் இன் காப்பர். இது எப்படி குறையுதுன்னு சொன்னேன்? 300ல இருந்து 660க்கு போகுது. 300 to 60. கத்துக்கிட்டீங்களா? அப்படிங்க வாங்க. 26. ஓட Option D, sir. ஆப்ஷன் டி அம்மா. டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் அதிகமான எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ். ஆப்ஷன் D, sir. செகண்டா ஃபோர்த்தா? Fourth option. அப்படியா? செக் பண்ண. Option C, sir. சியா? Option C, sir. நீ ஏன் ஆப்ஷன் 4 சொன்ன? Sir, if temperature increases, then conductivity increases. So Nah, that resistance should decrease. இல்லம்மா, கண்டக்டிவிட்டிக்கே போவாத. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும் ஃபார் கண்டக்டர். அப்ப டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். கண்டக்டன்ஸ் கம்மி ஆகுமா கண்டக்டருக்கு? அவங்க கேட்டிருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்க முதல்ல ரெசிஸ்டன்ஸ் தான் யோசிக்கணும். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும் கண்டக்டர். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும் செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ஆப்ஷன் சி தான் ரைட்டு. இன்க்ரீசஸ் ஃபார் கண்டக்டர், டிக்ரீசஸ் ஃபார் செமிகண்டக்டர். Okay, sir. கத்துக்கிட்டியா? ரைட். தெரியலன்னா பிரச்சனை இல்லை, கத்துக்கணும் அவ்வளவுதான்.
இப்போ இது வரைக்கும் இந்த 30th சம் வரைக்கும் முடிஞ்சது இல்லையா? அடுத்தது உங்களுக்கான ஒரு வேலை ஒன்று கொடுக்குறேன். எனர்ஜிலாம் நானே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார் சீரிஸ் அண்ட் பேரலல். கொஸ்டின் நம்பர் 47ல இருந்து 47ல இருந்து இதெல்லாம் பண்ணுவியான்னு தெரியலையே. கண்டிப்பா 2 கிளாஸ் ஆனா பத்தாது, 3 கிளாஸா தேவை. பரவாயில்ல, இந்த லெசன் 3 கிளாஸ் கொடுப்போம்.